நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சியை கட்டி 7 குத்து விளக்குகளில் மத்தியில் இருப்பவரே உம்மை போற்றி போற்றி. எங்களை ஆட்கொண்டவரும் வழி நடத்துகிறவரும் ஜீவிக்கிறவரும் நாங்கள் சேவிக்கிறவருமாயிருக்கிற எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி போற்றி. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட அம்மா வில்லினை பாட வந்தருள்வாயேசு தெய்வமே பாணி தந்தத்தோடு உடுக்கை கைத்தாளத்தோடு அம்மா கைத்தாளத்தோடு வந்தருள்வாயாவியானவரே மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல வரம் தர வேணுமையா தீமைகளில் தங்களை காத்துக்கொண்ட இளைஞர்கள் தங்களை காத்துக்கொண்ட இளைஞர்கள் உள்ளுக்குள்ளே வந்திடுமையா உள்ளுக்குள்ளே வந்திடுமையா. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த இந்திய இளைஞர்கள் நிலை என்ன தெரியுமா? சொல்லுங்கக்கா. இந்திய இளைஞர்கள் 30% பேர் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களாம். சரி. நாள் ஒன்றுக்கு 7 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்களாம். அப்படியா சங்கதி? இந்த காலத்து பசங்க ரொம்பவே கெட்டு போயிருக்காங்கக்கா. ஆமாண்டா, சின்னஞ்சிறு வயசு பையன் சீரழிந்து திரியிறானே, சின்னஞ்சிறு வயசு பையன் சீரழிந்து திரியிறானே, சாதிக்க வேண்டியவன் சாக்கடையில் கிடக்கிறானே. தானியேலு ஒருத்தன் அவன் கூட 3 நண்பர்களும், தானியேலு ஒருத்தன் அவன் கூட 3 நண்பர்களும், பாவமும் துரத்தையில பக்தியால ஜெயிச்சவரே. ரொம்ப ஜோரு இளைஞர் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஜோரு. இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று 1 தீமோத்தேயு 4:12 சொல்கிறது. ஓஹோ. சீரழிந்து கொண்டிருக்கும் இக்கால இளைஞர்களுக்கு சவாலாய் வாழ்ந்து வரும் ஒரு கூட்ட இளைஞர்கள். யாரக்கா அவங்க? அவர்கள் தான் நம்ம கதையின் கதாநாயகர்கள். தீமைகளில் தங்களை காத்து கொண்ட இளைஞர்கள் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா. அந்த தூளான இளைஞரோட வாழ்க்கை தான் ஜோரா உங்களுக்கு சொல்ல போறோம். பூலா நீங்க கேட்டுக்கோங்க. சொல்லுங்கக்கா சொல்லுங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் யூதாவின் குடிதானிலே பாபிலோன் ராஜா படையெடுத்தார். ஆலயத்தை ஆமாண்டா, அந்த பாவி பயல்கள் ஆலயத்தில் இருந்து 300 பொன் தட்டுகள், சரி 1000 வெள்ளி தாளந்து, சரி சரி 5400 பொன்வெளி மணிமுத்துகள் ஆலயத்திலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சங்கதி. யூத வாலிபர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அறிந்து தன் அரண்மனை பணிக்காக வாலிபர்களை சிறைப்பிடிக்க அரசன் கட்டளையிட்டான். எப்படிப்பட்டவர்களை சிறைப்பிடிக்க அரசன் கட்டளையிட்டான் தெரியுமா? எப்படிப்பட்டவர்களுக்கா? இஸ்ரவேலின் புத்திரரின் இளைஞர்களாம் ராஜகுலத்தில் அழகுடனே பிறந்தவராம் ஞானத்திலும் அறிவினிலும் சிறந்தவராம் அரண்மனையில் பணிபுரிய ஏற்றவராம் சிறைபிடித்து கொண்டு போக திட்டமிட்டான் பயிற்சிவித்து பயன்படுத்த கட்டளையிட்டான். நேபுகாத்நேச்சார் படை யூதேய தேசத்து இளைஞர்களை துரத்தியது. அப்புறம் என்னக்கா நடந்துருச்சு? ஓடி ஓடி வீரர் விரைந்து வந்தா, இளைஞர்கள் பலரை சிறைப்பிடித்தார். தானியேலும் நண்பர்களும் அவர்கள் வசம் மாட்டிக்கொண்டார். ஆனால் அவர்கள் பயமின்றி வாத்தியத்தோடு பின்தொடர்ந்தார்.
பயமின்றி வாத்தியத்தோடு பின்தொடர்ந்தார். அந்தோ பரிதாபம்! 1023 யூத வாலிபர்கள் சிறை கைதிகளாய் பிடிக்கப்படுகின்றன. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து வரப்பட்ட இளைஞர்களுக்கு விசேஷ பயிற்சிகளை அளிக்க ராஜா பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனாத்து கட்டளையிடுகிறார். ராஜா அஸ்பனாத்தை அழைத்து என்ன சொல்லுகின்றார்? கற்றுக் கொடுங்கள் கல்தேயர் பாஷை, உண்ண கொடுங்கள் ராஜ போஜனத்தை. கற்றுக் கொடுங்கள் கல்தேயர் பாஷை, உண்ண கொடுங்கள் ராஜ போஜனத்தை. சிறைபிடித்த இளைஞர் சொந்த தேசம் மறக்க பெயரை மாற்றிடு இன்பத்தை ஊட்டிடு. பெயரை மாற்றிடு இன்பத்தை ஊட்டிடு. தானியேலின் பெயரை பேல் என்னும் விக்கிரக தெய்வத்தின் தாசன் என்று பொருள்படும்படியாக பெல்தேசார் என்று மாற்றினார். என்னக்கா பெயரை கூடவா மாத்திட்டாங்க பாவீங்க? ஆனால் பெயரை மாற்ற முடிந்தவர்களால் தானியேல் மற்றும் அவர் நண்பர்களுடைய குணத்தையோ இறைபயத்தையோ மாற்ற இயலவில்லை. சபாஷ்! ராஜா அஸ்பனாத்துக்கு இன்னொரு செய்தியை கட்டளையிடுகிறார். என்னக்கா கட்டளையிடுகிறார்? அவர்களுக்கு ராஜ போஜனத்தையும் திராட்சரசத்தையும் வழங்கும்படியாக கட்டளையிடுகிறார். என்னக்கா சொல்றீங்க? அடிமைகளுக்கு அரசு சாப்பாடா? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னக்கா. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா சும்மா 3 வேளைக்கு மூக்க பிடிச்ச சாப்பிட்டு 3 வருஷத்துல 300 கிலோ ஆயிருப்பேன். ஆமாக்கா. அதை விடு. ஆனா இங்க அதுதான் பிரச்சனையே. பிரச்சனையா? ஆமாண்டா, யூத இளைஞர்கள் குறிப்பிட்ட வயது வரை மாமிசம் உண்ணக்கூடாது. சரி. வேறு தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணக்கூடாது. சரி சரி. போதை தரும் மதுபானங்கள் அருந்தக்கூடாது. இது அவர்கள் ஆண்டவரின் கட்டளை. ஆண்டவரின் கட்டளையை மீறி ஆனந்தமாய் வாழ்வதா இல்லை அரசு கட்டளையை மீறி சாவதா என்றுதான் இந்த இளைஞருக்கு இருந்த ஒரே பிரச்சனை. அவங்க என்னக்கா செய்றாங்க? பிரதானிகளின் தலைவர் கிட்ட தானியேல் சொல்றான், கேளு. ராஜாவின் உணவு வேண்டாம், போதை தரும் ரசமும் வேண்டாம். ராஜாவின் உணவு வேண்டாம், போதை தரும் ரசமும் வேண்டாம். அடிமண்ண சொல்லுறத அன்னை கேளுங்க, இது எங்க சாமிக்கு பிடிக்காத விஷயம் தானுங்க. இது எங்க சாமிக்கு பிடிக்காத விஷயம் தானுங்க. பயந்து போன பிரதானி, அடே பதறுகளா, நான் உசுரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க பேசு டயர்டா இருக்கிற ராஜா பார்த்தா என்னைய கொன்னு போட்டுருவாரு என்று பதறிய பிரதானியிடம் தானியேல் மறுபடியும் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றார்? பருப்போ மரக்கரையும் குடிக்க கொஞ்சம் தண்ணியும் தாங்க. பருப்போ மரக்கறியும் குடிக்க கொஞ்சம் தண்ணியும் தாங்க. அடிமைய வேண்டுதல நீங்க கேளுங்க, 10 நாள் கழிச்சு வந்து எங்களை நீங்க சோதித்து பாருங்க. 10 நாள் கழிச்சு வந்து நீங்க சோதித்து பாருங்க. 10 நாள் கழிச்சு டயர்ட் ஆகிட்டாங்களாக்கா? நோடா கண்ணு, தானியேலும் நண்பர்களும் பச்சை கறி தின்றவரா பிரதானி சபைதனிலே 10 நாள் கழித்து வந்தா அவர்களின் முகக்கலையை அவன் கண்டு வியந்து நின்றான். ராஜபோஜனத்தை சாப்பிட்ட மற்ற வாலிபர்களை காட்டிலும் இந்த 4 வாலிபர்களின் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதுமாய் இருந்தது. அது மட்டுமா, இறைபயத்தால் நிறைந்ததினால் தானியேலும் நண்பர்களும் மேன்மை பெற்றான். தீட்டுணவை துறந்ததினால் திருஞானம் அறிவு பெற்று பாக பெற்றான். கட்டளைகளை அறிவித்தார்கள் சரியாக, சொப்பனங்களை விவரித்தார்கள் வழி வழியாக. ஆமா, ராஜாவின் கேள்விகளுக்கு விடையளித்தார்கள். ராஜ்யத்தின் ஞானிகளில் உயர்ந்து நின்றார்கள். இவ்விதமாய் அவ்விளைஞர் 10 மடங்கு சௌந்தர்களாய் ஜொலி ஜொலித்தார்கள். 10 மடங்கு சௌந்தர்களாய் ஜொலி ஜொலித்தார்கள். இறைபயத்தால் தீமைக்கு தங்களை விலக்கி காத்து கொண்ட தானியேல் பின் நாட்களில் அடிமையாய் சேர்ந்து பிரதானிகளின் தலைவனானார். சபாஷ்! இளைஞர்களாகிய நாம் பாவத்தை தேடி ஓடுகிறோம். சரி சரி. ஆனால் தானியேலையும் அவர் நண்பர்களையும் பாவம் துரத்துகிறது. அவர்களோ பாவத்தை விட்டு பயந்து ஓடுகிறார்கள். சரி சரி. அவர்கள் சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பிக்க முயலவில்லை. இன்று இளைஞர்களாக நாமோ பாவம் செய்துவிட்டு சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பிக்க முயல்கிறோம். ஓ இளைஞனே, வேண்டாமே இவ்வுலக ஆசை வேண்டாமே, அழிவு தரும் இவ்வுலக ஆசை வேண்டாமே. குடித்து அழிக்கிற குடும்பத்தை புதைத்து சிதைக்கிற புகழ் போதை பழக்கத்தால உடம்பு கெடுக்கிற பொண்ணு நீ ஏண்டா ஏங்கி அலைகிற? சிக்கின மோகத்தை
நேரத்தில செத்து தொலைகிற, ஏண்டா செத்து தொலைகிற. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. சரி. உன் வாலிப நாட்களே உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஓஹோ. அன்பு இளைஞர்களே, சிற்றின்ப மோகத்தை விடுவோம். ஸ்ரீ இயேசுநாதன் இரத்தத்தால் கழுவப்படுவோம். தானியேல் போல் வாழ்வோம். இத்தரணியை ஆள்வோம் என்று இத்தோழியின் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்க 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 அனைவர் வாழ்க வாழ்கவே. அம்மா மாறு வாழ்கவே. ஐயா மாறு வாழ்கவே. அக்கா மாறு வாழ்கவே. அன்னை மாறு வாழ்கவே. தம்பி மாறு வாழ்கவே. தங்கச்சி மாறு வாழ்கவே. வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்க 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 அனைவர் வாழ்க வாழ்கவே. வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே. வாழ்க 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 அனைவர் வாழ்க வாழ்கவே.